லாஸ்ட் வீடியோல டேட்டா சயின்ஸ்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோல 7 டைப்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்மளுடைய ட்ரெயினர்ஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. Hi friends, welcome back to Zikun Academy channel. நான் உங்க ராகம். ஸோ லாஸ்ட் வீடியோல டேட்டா சயின்ஸ்னா என்ன, டேட்டா சயின்ஸோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன, டேட்டா சயின்ஸ் பற்றி ஒரு ஃபுல் ஓவர்வியூ உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன இன்ட்ரெஸ்டிங்காக டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா சயின்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா 7 டைப்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் இருக்கு. ஸோ இந்த 7 டைப்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் தான் என்னென்ன, டேட்டா சயின்ஸ்ல என்னென்ன யூஸ் பண்றாங்க, அதுக்கு எதுக்காக ஃபோக்கஸ், என்ன டூல்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்றது எல்லாமே ஒரு தான் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 7 டைப்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்டிவ் டேட்டா சயின்ஸ் சொல்லுவாங்க, அண்ட் டயக்னோஸ்டிக் டேட்டா சயின்ஸ், ப்ரெடிக்டிவ் டேட்டா சயின்ஸ், ப்ரெஸ்பெக்டிவ் டேட்டா சயின்ஸ், எக்ஸ்ப்ளோரட்டரி EDA சொல்லுவாங்க டேட்டா சயின்ஸ், கேஷுவல் டேட்டா சயின்ஸ், மெக்கானிஸ்டிக் டேட்டா சயின்ஸ். இது எல்லாமே 7 டைப்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு டேட்டா சயின்ஸ் தான் என்னென்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் டேட்டா சயின்ஸ். ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் டேட்டா சயின்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஹேப்பன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு ஆச்சு வீட்டில் நடக்குனா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்போம்ல, அது வாட் ஹேப்பன். ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரு பாஸ்ட் டேட்டாவை எடுத்து அதை ஒரு அனலைஸ் பண்ணி அதோட பேட்டர்ன், அதோட ட்ரெண்ட் எப்படி போகுது, ஒரு சம்மரைஸ் ஆஃப் என்ன ஆச்சு, இது இந்த ரிப்போர்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பேட்டர்ன், ஒரு ட்ரெண்டா அதை ஒரு சம்மரைஸ் பண்ணி ஒரு கிளியர் ஒரு அவுட்புட்டை கொடுக்கறது தான் இந்த டிஸ்கிரிப்டிவ் டேட்டா சயின்ஸ். ஒரு கிளியர் அவுட்புட் ப்ரெடிஷன் கொடுக்குற மாதிரி நம்ம என்னடா ஆகும், என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஒரு ப்ரெடிஷன் கொடுக்குறவங்க தான் இந்த டிஸ்கிரிப்டிவ் டேட்டா சயின்ஸ். ஸோ இதுல மெயினாக என்னென்ன கீ ஃபோக்கஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, சம்மரைசிங் பாஸ்ட் டேட்டா. ஸோ ஒரு பாஸ்ட் டேட்டா ஈஸியாக சம்மரைஸ் பண்ண முடியும், ஈஸியாக நம்மளால பேட்டர்னும் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரெசென்டிங் கீ மேட்ரிக்ஸ், ஒரு கீ மேட்ரிக்ஸை நம்மளால ஈஸியாக ப்ரெசென்ட்டாக பண்ண முடியும். ஸோ இது வந்து என்னென்ன எக்ஸாம்பிள் லைக் ரிப்போர்ட்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி சேல்ஸ் ரிப்போர்ட், ஒரு மந்த்லி என்னென்ன சேல் ஆயிருக்கு ரிப்போர்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த் இவ்வளோ சேல் ஆயிருக்கு, அந்த முன்னாடி மந்த்லி லைக் ஜூலை மந்த் இவ்வளோ சேல் ஆயிருக்கு, ஜூன் மந்த் இவ்வளோ சேல் ஆயிருக்கு, இன்னும் ஒரு மந்த்லி சேல்ஸ் ரிப்போர்ட்டை நம்மளால டிஸ்கிரிப்டிவ் டேட்டா சயின்ஸ்ல ஈஸியாக கொடுக்க முடியும். சேம் லைக் வெப்சைட் டிராஃபிக் டேஷ்போர்ட், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மார்க். நீங்க ஒரு காலேஜ் இல்லை ஸ்கூல் படிக்கணும்னா உங்களோட ஸ்டூடெண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மார்க் எவ்வளோ அனலைஸ் பண்ணி அதில் யார் டாப்பர், இல்லை யார் பப்ளிக்ல நல்லா ஸ்கோர் பண்ணுவான், 10th யார் 12th பப்ளிக்ல நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க, ஈஸியாக அவனால் ஃபைன் பண்ண முடியும். ஸோ இதுக்கான டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீன், மீடியன், மோட். அதே மாதிரி டேட்டா விசுவலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவர் பி, டேப்லூ. ஸோ மேட்ப்ளாட்லிப்ன்றது ஒரு டேட்டா விசுவலைசேஷன் தான் இன் பைத்தான் லைப்ரரிஸ். ஸோ பைத்தான் லைப்ரரிஸ் பண்ணால் மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணும் ஃபார் டேட்டா விசுவலைசேஷன் பர்பஸ்க்காக. செக்லான் பவர் பி, டேப்லூ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட யூஸ் சாஃப்ட்வேர் விசுவலைசேஷன் சாஃப்ட்வேர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டேட்டா சயின்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டயக்னோஸ்டிக் டேட்டா சயின்ஸ். ஸோ இந்த டயக்னோஸ்டிக் டேட்டா சயின்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் டிட் இட் ஹேப்பன், என்ன அது நடக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ மூவிங் பியாண்ட் வாட் அக்கர். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும், என்னென்ன நடக்கும், வாட் டிட் இட் ஹேப்பன் அப்படின்னு பார்க்கறதுலாம். ஸோ இதுல யூஸியா என்ன பண்ணுவாங்கன்னா டயக்னோஸ்டிக் பண்ணுவாங்க. இப்போ டயக்னோஸ்டிக்னா ஒரு விஷயத்த இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுல உள்ள என்ன நடக்குது, இந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் வரும் அப்படின்னு பாக்குறதா டயக்னோஸ்டிக் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை இனிஷியேட் பண்ணி ஒரு பாஸ்ட் ஒரு அவுட்கம்ஸ் எப்படி வந்திருக்கு, அதோட காஸ்ட் எஃபெக்ட் என்னென்ன ஃபேக்ட்லாம் அது வந்து நமக்கு எஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ட்டு பாக்குறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட் டிட் இட் ஹேப்பன் சொல்லி சொல்லணும்னா, இதோட மெயின் கீ ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். என்னன்னா ஃபைண்டிங் ரீசன் பிஹைண்ட் அவுட்கம்ஸ். ஸோ அவுட்கம்ஸ் வரதுக்கு என்ன ரீசன், பிஹைண்ட் ரீசன் என்னன்னு பார்க்கலாம். அனலைசிங் காஸ் அண்ட் எஃபெக்ட். ஸோ என்னெல்லாம் காஸ் இருக்கு, என்னெல்லாம் எஃபெக்ட் இருக்கனால அப்படின்னு ஈஸியாக பார்க்க முடியும். அண்டர்ஸ்டாண்டிங் வேரியபிள் ரிலேஷன்ஷிப், ஒரு ஈஸியான ஒரு வேரியபிள் ரிலேஷன்ஷிப்பை ஈஸியாக நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் ரிப்போர்ட் நம்ம பண்ணலாம்னா, ஒய் சேல்ஸ் ட்ராப் இன் ஜூலை. ஸோ எதுனால ஜூலை வந்து சேல் ட்ராப் இருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி ரெஸ்டாரண்ட்ல ஒரு மந்த்து ஒரு மாதிரி சேல் போகும், சில மந்த்து சேலே சரியா போயிருக்காரு. மேபி அது வந்து லைக் புரட்டாசி மாசம் சொல்லலாமே. இப்போ நம்ம புரட்டாசி மாசத்துல எடுத்துட்டோம்னா, ஸோ மோஸ்ட்லி நான்வெஜ் கடையில் பண்ணா அவ்வளோ சேலே இருக்காது, எல்லாமே வந்து இந்த புரட்டாசி மாசம் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மந்த்லாம் ஃபுல்லாவே சேல் வந்து ட்ராப்ல இருக்கும். ஸோ ஏன் அந்த வந்து சேல்ஸ் ட்ராப்ல இருக்கு அப்படின்னு பாக்குறது. ஒய் பேஷண்ட் ரிகவரி ரேட்ஸ் டிக்ரீஸ்ட். ஸோ பேஷண்ட் ரிகவரி ஆகிற ரேட்ஸ் ஏன் டிக்ரீஸ்ட் ஆகும், எதனால லைக் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம், இல்லை டாக்டர் சரியா பார்க்கலையே பேஷண்ட்டை. ஸோ இந்த மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறது, காஸ் அண்ட் எஃபெக்ட் என்ன பார்க்குறது எல்லாமே. ஸோ ரூட் காஸ் அனாலிசிஸ் ஃபார் சிஸ்டம் ஃபெயிலியர்ஸ், ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஒரு டயக்னோஸ் பண்ணி பார்க்குறது தான்
இந்த டயக்னோஸ்டிக் டேட்டா சயின்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதில் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஹைப்போதெசிஸ் டெஸ்டிங், கோரிலேஷன் அனாலிசிஸ், எஸ்கியூஎல் queries like joins and filters. இந்த ஜாயின்ஸ் ஃபில்டர், இந்த கோரிலேஷன் அனாலிசிஸை வச்சு ஈஸியாக நம்மளால இந்த டயக்னோஸ்டிக் பண்ணி அந்த டேட்டா செட்ஸை பார்க்க முடியும். எப்படி அந்த டேட்டா எப்படி இருக்கு, இதனால இது வந்து ட்ராப் ஆகுது, நம்மளால பார்த்து ஷோ பண்ண புரிஞ்சிக்க முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ரெடிக்டிவ் டேட்டா சயின்ஸ். ஸோ இந்த ப்ரெடிக்டிவ் டேட்டா சயின்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு ப்ரெடிக்ட் பண்றது. ஸோ அட்ரஸ் சொன்ன மாதிரி டேட்டா சயின்ஸ்னாலே ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றவங்க அப்படின்னு. ஸோ வாட் வில் ஹேப்பன், நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்ட்டு ப்ரெடிக்ட் பண்றது. இப்போ நம்ம வாட் வில் ஹேப்பன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மூவி பார்க்குறோம், ஒரு கிரைம் மூவி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த கிரைம் மூவி வந்து இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கிரைம் மூவி பார்த்து ஒரு இன்டர்வல் வருது. இப்போ இந்த இன்டர்வல் வந்து நீங்க வந்து லைக் வெளில வந்து நெக்ஸ்ட் சீன் எப்படி இருக்கு, யார் அவங்க கொலை பண்ணிப்பாங்க, இவராக்கமா இவன் ஃபேமிலி மெம்பர் இவங்களாக்கமா அப்படின்றத நம்ம யோசிச்சு டிஸ்கஸ் பண்ணலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி பார்க்கலாம். அந்த மாதிரி என்ன ஆக போகுது, வாட் வில் ஹேப்பன், அதுதான் லைக் ஃபியூச்சர் ப்ரெடிக்டிவ் அவுட்புட்டா நம்ம பார்க்கறதா இந்த ப்ரெடிக்டிவ் டேட்டா சயின்ஸ். இதுல வந்து இந்த ஃபியூச்சர் எப்படி அந்த ஈவெண்ட் கொண்டு லைக் எப்படி அந்த பிசினஸ் கொண்டு போகலாம், இந்த ஈவெண்ட் கொண்டு போகலாம், இந்த மாதிரி பேட்டர்ன், இந்த மாதிரி ட்ரெண்ட்ல கொண்டு போகலாம், எல்லாமே நீங்க வந்து இந்த ப்ரெடிக்டிவ் டேட்டா சயின்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இட் ரிலேஸ் ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸ், மிஷின் லேர்னிங் அல்காரிதம் டு மேக், எல்லாமே மிஷின் லேர்னிங் அல்காரிதம் அண்ட் டீப் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியா ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும் டேட்டா வச்சு. ஸோ இதுக்கு என்னென்ன மெயின் ஃபோக்கஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்டிங் சேல்ஸ், ஒரு ஃபோர்காஸ்டிங் சேல்ஸாக இருக்கட்டும், ஸ்டாக் ப்ரைஸ் ப்ரெடிஷன். ஸோ ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு கஸ்டமர் சன் இந்த மாதிரி ப்ரெடிஷன் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டிவ் டேட்டா சயின்ஸ் தான் சொல்லுவாங்க. இதுக்கான டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் அல்காரிதம் தான். ஸோ அதில் வந்து நிறைய இருக்கு. ஸோ அது மாதிரி ரிக்ரெஷன் டைம் சீரிஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணலாம். ஸோ பைத்தான்ல ஸ்கிட் லேர்ன், எக்ஸி பூஸ்ட், ஆர் ப்ரோக்ராமிங் இல்லை பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்மளால டேட்டாவை ப்ரெடிக்ட் பண்ணி அது ஒரு அவுட்கம்ஸை கொடுக்க முடியும். ஸோ எல்லாமே ப்ரெடிக்டிவ் டேட்டா சயின்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பெர்ஸ்பெக்டிவ் டேட்டா சயின்ஸ். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் ஷுட் வி டூ, எதனால நம்ம அது பண்றோம் அப்படின்றது சொல்றதுதான். ஸோ பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுங்க, அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தேன், அவங்க சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல நான் புரிய முடியுது அவங்க இடத்துல இருந்து அப்படி சொல்லுவாங்களே அதான். ஸோ த ஒரு அட்வான்ஸ்டு அனலிட்டிக் பெர்ஸ்பெக்டிவ் டேட்டா சயின்ஸ் சொல்லுவாங்க. இது என்னன்னா எப்படி அந்த ப்ரெடிக்ஷன் வந்து என்ன மாதிரி ஆக்ஷன் கொண்டு போகுது, லைக் என்ன மாதிரி ஆக்ஷன் நம்ம கொடுக்குது, அது என்னென்ன ஆப்டிமல் சஜஷன் நம்ம பண்ண முடியும், எப்படி ஒரு அவுட்கம்ஸ் இருக்கு, எப்படி அந்த ரியல் டைம் அவுட்கம்ஸ் வருது, அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறதுனா இந்த பெர்ஸ்பெக்டிவ் டேட்டா சயின்ஸ். ஸோ இதோட மெயின் கீ ஃபோக்கஸ்னா பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டிங் ஆப்டிமல் ஆக்ஷன், சஜஸ்டிங் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், டிரைவிங் டிசிஷன் மேக்கிங், ஒரு டிசிஷன் மேக்கிங்னா இருக்கட்டும், ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் சஜஸ்ட் பண்றதா இருக்கும். இதுக்கெல்லாமே வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ் டேட்டா சயின்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ ப்ராடக்டை ப்ரைசிங் பண்ற ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படின்னா இப்போ இ காமர்ஸ் சைட்ல இருக்கு லைக் அமேசான், ஃபிளிப்கார்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட் நல்லா ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆஃபர்ன்ற பேர்ல ரொம்ப அதிகமாக இருக்க ப்ரைஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணி கொஞ்சம் அதை கம்மி பண்ணி பீப்புளை அதை வாங்க வைப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ் டேட்டா சயின்ஸ் யூஸ் ஆகுது. அண்ட் பர்சனலைஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ், கூகுள் மேப் ரூட் சஜஷன். இப்போ நம்ம கூகுள் மேப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ல போட்டு போவோம், அப்பெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க அது நம்ம கரெக்டாக ரூட் சஜஸ்ட் பண்ணோம். சப்போஸ் நம்ம சட்னு தப்பா ஒரு ரைட்டோ லெஃப்டோ திரும்பிட்டாலும் அது வந்து ரூட் சேஞ்ச் பண்ணி அது கரெக்டாக நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணி கொண்டு போவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ் டேட்டா சயின்ஸ் வச்சு பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன டேட்டா டைப் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்ட் 4 டேட்டா டைப் ஓகே. இப்போ இது என்னன்னா பார்த்தீங்கன்னா இந்த 5, 6, 7 டேட்டா டைப்ஸ் எல்லாமே டீப்பர் இன்சைட் சொல்லுவாங்க. அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேட்டிவ் EDA சொல்லுவாங்க, அண்ட் கேஷுவல் டேட்டா சயின்ஸ் அண்ட் மெக்கானிஸ்டிக் டேட்டா சயின்ஸ். ஸோ EDA வாட் இன்சைட் கேன் பி டிஸ்கவர். ஸோ என்னன்னா இன்சைட் கொடுத்து அது வந்து டிஸ்கவர் பண்ண முடியும், எப்படி அந்த பிசினஸ் வந்து எந்த மாதிரி கொண்டு போய் அதை வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஃப்ளோ டேட்டா ஃப்ளோ பார்க்கறது. கேஷுவல் டேட்டா சயின்ஸ் அப்படின்னா டஸ் எக்ஸ் ரியலி அஃபெக்ட் ஒய், ஒரு எக்ஸ் ஒரு விஷயம் வந்து அந்த ஒய்யை வந்து அஃபெக்ட் பண்ணலாம். நான் வந்து பேசுறது உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகடா அப்படின்னு நம்ம சில பேர் கேட்போம்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல கேட்பல, அந்த மாதிரி சொல்ற கேஷுவல் டேட்டா சயின்ஸ். ஸோ மெக்கானிஸ்டிக் டேட்டா சயின்ஸ்னா ஹவு டஸ் இட் ஒர்க், எப்படி அது வந்து ஒர்க் ஆகுது, ஒரு பிகேட் ப்ராசஸ் என்னன்னு அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் EDA சொல்றதுன்னா எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ். நான் அதை சொல்லியிருப்பேன் டேட்டா சயின்ஸ்ல ஓரியூல EDA நம்ம பண்ணுவோம். EDAனா எப்படி அந்த டேட்டா ஃப்ளோ போகுது அப்படின்றத லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி மேட்ப்ளாட்லிப், சிபான், பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து பைத்தானோட லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி எப்படி அந்த டேட்டா வந்து ஃப்ளோ போடுன்னு ஒரு லைன் எஸ்ஆர்எஸ் பை எஸ்எஸ்ல பாயிண்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சி இல்லை ஒரு சார்ட் போட்டு இல்லை ஒரு கிராஃப் போட்டு அதோட டேட்டா ஃப்ளோ பார்க்கலாம்.
இதோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரிங் இனிஷியல் பேட்டர்ன்ஸ், ட்ரெண்ட்ஸ், எல்லாரோட ஒரு இனிஷியல் பேட்டர்ன் எப்படி இருக்கு, ஒரு ட்ரெண்ட் எப்படி இருக்கு, எல்லாமே நம்ம டேட்டா ஃப்ளோ பண்ணி ஈஸியாக பார்க்க முடியும். சரி, எக்ஸாம்பிள் என்னன்னா ஐடென்டிஃபையிங் தட் மோஸ்ட் ஆன்லைன் பையர்ஸ் ஃப்ரம் அர்பன் ஏரியாஸ், ஆர் ஒரு சீசனல் டிமாண்ட் இ-காமர்ஸ் எப்படி இருக்கு, இல்ல ஒரு அர்பன்ல யார் ரொம்ப ஆன்லைன் பை பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாமே டேட்டாவை நம்ம ஈஸியாக ஃப்ளோ பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதுக்கு என்ன டூல்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா பைட்டான் மாதிரி பை பாண்டாஸ் எல்லாமே பைட்டான் லைப்ரரிஸ். ஸோ அதே மாதிரி ஆர் ப்ரோக்ராம்ல நம்ம யூஸ் பண்றது இல்லை, யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் எக்ஸ்ப்ளோரட்டரி டேட்டா அனாலிசிஸ். ஸோ நெக்ஸ்ட் கேஷுவல் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா எஸ்டாப்ளிஷிங் டைரக்ட் காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் ரேதர் தென் ஜஸ்ட் கோரிலேஷன். ஸோ ஒரு காஸ் எஃபெக்ட் என்ன, ஏன் அதை எஃபெக்ட் ஆயிருக்கு, காஸ் ஆயிருக்கு, சரி ஒரு கோரிலேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ டிட்டர்மினிங் இஃப் ஏ நியூ மார்க்கெட்டிங் கேம்பெயின் டைரக்ட்லி இன்க்ரீஸ் சேல்ஸ் ஆர் சிமிலர் இஃப் கிளாஸ் சைஸ் இம்ப்ரூவ் ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஒரு மார்க்கெட் நம்ம ஒரு ப்ராடக்ட் நியூ கொண்டு வரோம்னா அது இந்த ப்ராடக்ட் நம்ம மார்க்கெட்டிங் ஒரு கேம்பெயின் வைப்போம், இல்லடாச்சு விளம்பர அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம். அப்போ நம்ம சேல்ஸ் டைரக்டா ஈஸியா இன்க்ரீஸ் ஆகும். அதேபடி ஒரு ஸ்மாலர் சைஸ்ல ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு அப்படின்னா அதில் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ண பர்ஃபார்மன்ஸ், அந்த மாதிரி என்ன காஸ்ட்னா என்ன நமக்கு ஒரு அவுட் கம் வரும் அப்படின்றது எல்லாமே இந்த கேஷுவல் டேட்டா செட்ல பார்க்க முடியும். ஸோ டூல்ஸ் என்ன பண்ணா ஏபி டெஸ்டிங், ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ், ஆர்சிடி அண்ட் ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியாக பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மெக்கானிஸ்டிக் டேட்டா சயின்ஸ். ஸோ இந்த மெக்கானிஸ்டிக் டேட்டா சயின்ஸ் என்னன்னா பிகைண்ட் ப்ராசஸ் ஆகும். பிகைண்ட் ப்ராசஸ் பின்னாடி என்ன ஒரு ப்ராசஸ் நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைக் உடம்புல நம்ம டாக்டர் விட்டு இன்ஜெக்ஷன் போடுறோம் அப்படின்னா இன்ஜெக்ஷன் நம்ம உடம்புல போயிட்டு உள்ள நம்மளுக்கு என்ன பண்ணுது, லைக் என்ன எப்படி அதை நம்ம ஃபீவரை சரி பண்ணுது அப்படின்னு பிகைண்ட் ப்ராசஸ் நம்ம பார்க்குறோம்ல, அப்படின்னா இந்த மெக்கானிஸ்டிக் டேட்டா சயின்ஸ். ஸோ ஃபோக்கஸ் அப்படி பார்த்தீங்கன்னா uncovering the exact mechanism and process behind the phenomena. ஸோ ஒரு behind the process எப்படி நடக்குது, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, behind the process என்ன மாதிரி அப்படின்னு பார்க்குறது மெக்கானிஸ்டிக் டேட்டா சயின்ஸ். ஸோ இதோட எக்ஸாம்பிள்னா மாடலிங் ட்ரக் இன்ட்ராக்ட் வித் ஹியூமன் செல் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் டிராஃபிக் ஸ்ப்ரெட் ஆகுறது. ஸோ நான் சொன்ன மாதிரி எப்படி அந்த இன்ஜெக்ஷன் நம்ம டாக்டர் நம்ம ஃபீவர் டாக்டர் கிட்ட பார்க்க போகும்போது அந்த டாக்டர் நம்ம கிட்ட இன்ஜெக்ஷன் போட்டு அந்த இன்ஜெக்ஷன் போய் நம்ம உடம்புல செல்ல போயிட்டு நம்ம ஃபீவரை சரி பண்ணிடுவோம். அது எப்படி அது நடக்குது, அந்த ப்ராசஸ் எப்படி, அது பிகைண்ட் சீன் என்ன அப்படி பார்க்குறது எல்லாமே இந்த மெக்கானிஸ்டிக் டேட்டா சயின்ஸ். ஸோ இதுல எல்லாம் மோஸ்டான நான் டூல் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் மாடலிங், சிமுலேஷன், சிஸ்டம் டைனாமிக்ஸ், இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணி டூல் யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் 7 டைப்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ். ஸோ நான் சொன்ன இந்த 7 டைப்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அண்ட் கொரிஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டவுட் அண்ட் கொரிஸை நான் உங்களுக்கு சால்வ் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மேபி அவங்களுக்கு பார்த்து யூஸ் ஆகும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.